கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்று நம்முடைய தியானத்திற்காக சங்கீதம் 65ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 65:2. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். பிரியமான கர்த்தருடைய சபையாரே, கடந்த ஒரு மாதமாக நீங்கள் கவனித்து பார்த்தால் சபை என்றால் என்ன, சபைக்கு வருவதுடைய முக்கியத்துவம் என்ன, அடுத்ததாக ஜெபம் என்றால் என்ன என்ற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது பல இடங்களிலே அவர் பிரசங்கித்தார். அதே நேரத்தில் வேதம் சொல்கிறது அவர் உபதேசித்தார். உபதேசம் என்றால் டீச்சிங். சபையில் பிரசங்கமும் தேவை, உபதேசமும் தேவை. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் ஜெபம் இதுதான் நான் சின்ன வயசுலேருந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேனே. ஏசுட்ட ஒருத்தன் கேட்டான். அவன் கேட்டப்போ ஏசு சொன்னப்போ அவன் சொன்ன பதில், இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் செய்து கொண்டு வருகிறேன், கை கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது, இதெல்லாம் என் சிறு வயதிலிருந்தே நான் செய்து வருகிறேன் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் ஆண்டவரிடம் நெருங்க நெருங்க நாம் ஒன்றை கற்றுக்கொள்கிறோம், நமக்கு எதுவுமே தெரியாது என்று. ஆமென். அதுதான் ஒரு உண்மையான தேவ பிள்ளைக்கு ஒரு அழகு. எல்லாம் நமக்கு தெரியும் என்று எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. எல்லாவற்றையும் அறிந்தவர் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. இந்த ஜெபம் என்ற வார்த்தைக்கு பொதுவாக மற்ற மதங்களிலே மந்திரம் என்று சொல்வார்கள், தொழுகை என்று சொல்வார்கள், கத்தோலிக்கர்கள் சபம் என்று சொல்வார்கள். இந்த மாதிரி பல வார்த்தைகளிலே அது குறிக்கப்பட்டிருந்தாலும் வேதத்தின் அடிப்படையிலே ஜெபம் என்றால் என்ன, நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆமென். தேவனுடைய நோக்கம் நீங்கள் எல்லாரும் ஜெப வீரர்களாய் மாற வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க, என்ன ஊழியம் பண்ணுறீங்க? ஜெப ஊழியம். ஜெப ஊழியன்னு ஒரு ஊழியம் கிடையவே கிடையாது. ஜெபம் செய்வது எல்லார் மேலும் விழுந்த ஒரு கடமை, எல்லார் மேலும் விழுந்த கடமை. அதை நம்ம ஊழியமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகவே தான் சீஷர்கள் கேட்டாங்க ஆண்டவரிடம், ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று ஆண்டவரிடம் கேட்டாங்க. அந்த கேட்ட ஆசாமிகள் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக இயேசு ஜெபம் பண்ணும் பொழுது நன்றாக தூங்கினார்கள். இதுதான் அநேக சபைகளில் நடக்கும். பாஸ்டர் விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணுவார். விசுவாசிகள் என்ன செய்வாங்க? நல்லா தூங்கிட்டு அதே பாஸ்டர்கிட்ட, பாஸ்டர் குடும்பத்துக்காக நல்ல ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். இந்த பாஸ்டர் ஒரு குடும்பத்துக்கு ஒரு வாரத்துக்கு உபவாசம் போட்டு எல்லா வாரமும் உபவாசம் போட்டால் அந்த பாஸ்டர் செத்தே போவார். அப்படி தானே? ஆகவே முதலாவது நமக்காக நாம் ஜெபம் செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஜெபம் என்பது ஏதோ மனுஷர்களிடம் பேசுகிற ஒரு காரியம் அல்ல. பரலோகத்திலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவாதி தேவனிடத்திலே பேசுகிற ஒரு காரியம். சில பேர் ஜெபிக்கிற காரியம் எப்படின்னா, அவங்க மனுஷர்களுக்காக ஜெபிப்பாங்க. எப்படி ஜெபிப்பாங்க? மனைவி ஜெபிப்பா, ஆண்டவரே என் கணவரே, ஆண்டவரே, கணவன் இருக்கும் பொழுதே ஜெபிப்பா, என் கணவனை சந்தியும், என்னை நேசிக்க அவருக்கு ஆண்டவரே கற்றுத்தாரும், ஆண்டவரே அவர் என்னிடம் கோபப்படுகிறார் என்று கணவரை வைத்துக்கொண்டே மனைவிகள் ஜெபிப்பார்கள். உடனே கணவர் ஜெபிப்பார், ஆண்டவரே அவள் நன்றாக வீட்டு வேலைகளை செய்ய அவளை ஆண்டவரே நீர் உற்சாகப்படுத்தும், ஆண்டவரே அவள் சரியா ஒன்றும் செய்ய மாட்டுக்கா அப்படின்னு கணவர் ஜெபம் பண்ணுவார். இது யார் பேசுகிறோம்? மனிதர்களிடம் ஜெபத்தின் மூலமாக பேசுகிறோம். சில வேளைகளே போதர்களாகி நாங்களும் என்ன செய்வோம்? ஆண்டவரே அந்த சகோதரனை சந்தியும், ஊழியருக்கு விரோதமாக எழுதுகிற அந்த சகோதரனை ஆண்டவரை அடித்து உடைத்து உருவாக்கும், ஆண்டவரே. சபையில் நிறைய பேருக்கு தெரியும் யாருக்கு ஜெபம் பண்ணுறாங்கன்னு. இதுவும் ஜெபம் அல்ல. வேதத்தின் அடிப்படையில் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த செய்தியிலே சில வேளைகளிலே தேவன் நாம் ஜெபிப்பதற்கு எதிராக அவர் பதில் அளிக்கிறார். சில வேளைகளிலே அவர் பதிலே அளிக்கிறதில்லை. உன்னதமான ஜெபம் என்ன என்பதை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த உலகத்தில் வாழ்ந்த அநேக மனிதர்கள், அநேக தேவனுடைய மனுஷர்கள் வேதத்திலே நல்ல ஜெப வீரர்களாய் அவர்கள் திகழ்ந்தார்கள். எல்லாவற்றுக்கும் மணிமேடம் வைத்தது போல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஜெப வீரராய் இருந்தார். ஆமென். அநேகருக்கு ஜெபம் என்றால் அது ஒரு பாகக்கா மாதிரி.
எந்த காயை செஞ்சு கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக சாப்பிட்ருவோம். உருளைக்கிழங்க வதக்கி கொடுத்தா சாப்பிட்ருவோம். மட்டன் கொடுத்தா சாப்பிட்ருவோம். பாவக்காய் கொடுத்து பாருங்கள், ஏன் நமக்கு சாப்பிட முடியல? அது கசப்பாக இருக்கிறது, ஆனால் வயிற்றுக்கு அது நல்லது. அதே போல் ஒரு பிரசங்கத்தை 3/4 மணி நேரம் பேசுகிறேன், 1 மணி நேரம் பேசுகிறேன்னா உங்களால் கேட்க முடியும். இவ்வளோ நேரம் ஒர்ஷிப் நடந்துச்சு. ஒர்ஷிப் நடக்கும்போது யாரோ ஒருத்தர் பாடுறாங்க, ஏதோ அவங்க கைத்தட்டுறாங்க, நம்மளும் சேர்ந்து கூடத்தில் கைத்தட்டி பாடுவோன்னா பாட முடியும். ஆனால் இப்பொழுது 1 மணி நேரம் ஜெபிக்க போகிறோம் என்றால் அநேகருக்கு என்ன ஆகும்? அது ஒரு போரிங்காக இருக்கும். ஏன்னா தனி வாழ்க்கையில் என்ன செஞ்சது கிடையாது, ஜெபிச்சது கிடையாது. நம்ம வேதத்தை வாசிக்கினா கூட நம்ம வாசிடுவோம். எத்தனையோ புத்தகங்களை வாசிக்கிறோம். நம்ம ஸ்கூலில் காலேஜில் படிக்கும்போது நிறைய புத்தகங்களை வாசித்துருக்குறோம். அதே மாதிரி வேதத்தை நம்ம வாசித்து விடலாம். ஆனால் ஜெபம் என்று வரும் பொழுது அநேகருக்கு என்ன செய்ய மாட்டேக்கு? ஓட மாட்டேக்கு. ஏன் ஓட மாட்டேக்குன்னா, என்னத்தை சொல்லி ஜெபிக்கன்னு நிறைய பேருக்கு என்ன செய்யலை, தெரியல. ஆமாம், இல்லை எப்படி ஜெபிக்கன்னு தெரியல, எதற்காக ஜெபிக்கணும்னு தெரியல. அதுதான் நமக்கு என்ன ஆகுறதுன்னா, ஜெபத்தில் நம்ம ஸ்டக்கப்பாக என்ன செய்கிறோம், 2 நிமிஷத்தில் என்ன செய்கிறோம், முடிச்சிடும். என்ன ஜெபம் பண்ணுறோம்? ஆண்டவரே, இந்த நாளை ஆசீர்வதித்தாரும், இந்த 3 வேளை ஆகாரத்தை தாரும், வெளியே போகும்போது யாரும் என் மேலே மோதிடக்கூடாது ஆண்டவரே, பத்திரமா திரும்பி வர கிருபை செய்யும், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன பேசணும்னு தெரியாது. ஆனால் யார்ட்டையாவது ஃபோனில் நீங்கள் பேச சொல்லுங்கள், பர்டிகுலராக ஒரு ஆண் ஒரு பெண்கிட்ட பேச சொல்லுங்கள், மனைவியை தவிர மற்ற ஆள்கிட்ட எவ்வளோ நேரம் பேசுவாங்க? 1 மணி நேரம். என்ன பேசுங்க கேளுங்க, தெரியாது, சொல்ல தெரியாது. ஏனென்றால் ஜெபம் என்பது தேவாதி தேவனிடத்தில் நாம் மனம் திறந்து நம்முடைய காரியங்களை தெரிவிப்பது தான் ஜெபம். யார் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார்? முதலாவதாக நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கினுடைய ஜெபமும் அருவருப்பானது. ஆண்டவர் சில செட் ஆஃப் ரூல்ஸை வச்சிருக்கிறார், சில நியமங்களை வச்சிருக்கிறார். யாருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாராம்? வேதத்தை கேட்கிறனுடைய ஜெபத்தை கேட்பாராம். முதலாவது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை, ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை, ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்பதை இந்த புஸ்தகத்திலே ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த வேதத்தை கேட்கிறனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாராம். இது வேறு எந்த மதத்திலும் இல்லாத ஒரு காரியம். நீங்கள் மற்ற மதத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நடந்து போகிறாங்க, புண்ணிய ஸ்தலத்தை பார்த்து நடந்து போகிறாங்க. அவங்க அந்த வேதத்தை படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த குறிப்பிட்ட நாட்களிலே அதுக்குரிய அந்த விரதமெல்லாம் இருந்து அவங்க நடந்து போய் அந்த சாமியை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய வேண்டுதலை சாமி அருள்வார் என்று நம்புகிறாங்க. இன்னும் மற்ற மதத்தினர் 5 முறை சொல்கிறாங்க, வாழ்க்கையில் ஒரு நாள் அந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று அவர்கள் போகிறார்கள். அந்த ஜெபம் கேட்கப்படும் என்று அவர்கள் நம்புகிறாங்க. ஆனால் கிறிஸ்தவத்தில் மாத்திரம்தான் சொல்லுது, நீ முதலாவது நான் உனக்கு என்ன சொன்னேனோ அவைகளை நீ கேட்டு அவைகளின்படி செய், உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்பேன். ஆமென். ஆகவே நாம் ஜெபம் செய்யும்போது முதலாவதாக நாம் இந்த வேதத்தில் உள்ள காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கைக்கொள்கிறோமா என்று ஆராய்ந்து, கைக்கொள்ளாவிட்டால் தேவனிடத்தில் கிருபையை பெற்று நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது தேவன் அந்த விதமான ஜெபத்தை தேவன் கேட்பார். ஏசாயா 66:2 சொல்கிறது, ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவிலே நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆகவே நாம் ஜெபம் செய்யும் எப்பொழுதாம் ஜெபம் செய்கிறோமோ இந்த வேத புத்தகத்தையும் எடுத்துக்கொண்டு இந்த வேதத்தை வாசித்து அதன்படி நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்றைக்குமே சொல்லுவாங்க ஆவிக்குரிய வட்டாரத்தில், ஜெபம் பண்ணும் பொழுது தயவு செய்து வேத புத்தகத்தையும் எடுத்து கொண்டு போங்க. ஏனென்றால் சில பேருக்கு வெளிப்பாடுகள் என்று எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் வேதத்துக்கு வெளியில் உள்ள அநேக வெளிப்பாடுகள் அநேக ஊழியங்கள் கவிழ்ந்த காரியங்களை நான் படுத்திருக்கிறேன். எப்பொழுதுமே தேவன் ஜெபத்தை கேட்கும் பொழுது, நாம் அவருடைய வேதத்தின்படி நடக்கும் பொழுது தேவன் நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே என்ன செய்ய போகிறீங்க? ஜெபமே வராத ஆட்கள் முதலாவது வேதத்தை எடுத்து ஒரு சங்கீத அதிகாரத்தை எடுத்து வாசித்து அந்த வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்க போகிறீங்க. எத்தனை பேர் செய்ய போகிறீங்க? நீங்களாம் ஜெப வீரர்களாய் மாறணும்.
நீங்களாம் ஒரு சாதாரண ஒரு விசுவாசிகளாக இருந்து விட்டு போவது தேவனுடைய சுத்தம் அல்ல, எங்களுடைய விருப்பம் அல்ல. நீங்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க ஜனங்களாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, ஜெபத்திற்கு தேவையானது என்னவென்றால் மத்தேயு 21 அதிகாரம் 22 மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்றார். வேதம் சொல்லுகிற ஒரு காரியம், ஜெபத்திலே நாம் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் அவசியம். விசுவாசம் என்றால் என்ன? டிவைன்லி இம்ப்ளான்டட் பிரின்சிபிள் கெப்ட் இன் யுவர் ஹார்ட். தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு காரியம் நம்முடைய இருதயத்திலே இருக்கும் பொழுது அதை வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். சில பேருக்கு ஜெபம் பண்ணும் பொழுதே அவங்களுக்கு விசுவாசமே இருக்காது. நான் ஜெபம் பண்ணும்போதே நினச்சேன் இது நடக்காது என்று சொல்லுவாங்க. அப்பொழுது அந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியாது. நாம் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறோமோ, ஜெபிக்கும் பொழுது தேவன் ஒருவர் இருக்கிறார் என்றும் தம்மை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு பதில் அளிக்கிறார் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவன் இருக்கிறார் என்று விசுவாசித்து நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதிலளிக்கிறார் என்று உறுதியாய் விசுவாசிக்கும் பொழுது நாம் கேட்கிற காரியம் நாம் பெற்றுக்கொள்வோம். மார்க் 11:24 சொல்லுகிறது, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். நம்ம ஜெபிக்கும் பொழுதே தேவன் அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கிரியேட் பண்ணுகிறார், உருவாக்குகிறார். அந்த காரியங்கள் வளரும் பொழுது, நம் ஜெபத்திலே வளரும் பொழுது அந்த காரியங்களை நம்முடைய கண்களால் நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஜெபம் என்பது என்னவென்றால், எப்படி ஒரு தாய் கற்பம் தரிக்கிறாளோ அதே போல நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே தரித்திருக்கும் பொழுது தேவன் நம்முடைய இருதயத்திலே சில காரியங்களை அவர் விதையாக போட்டு நம்முடைய இருதயத்திலே அந்த காரியங்கள் கர்ப்பமாக தரித்து ஒரு நாள் நாம் அந்த குழந்தையை நாம் பார்ப்போம். அதே போல தான் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது விசுவாசம் என்ற விதையாகி அந்த விதை நம்முடைய இருதயத்திலே அது தூவப்பட்டு அது நல்ல ஒரு கனியாக அது வெளிப்படும் ஒரு நாள். ஹல்லேலூயா. அடுத்ததாக எப்படி ஜெபிக்க வேண்டும்? சில பேருக்கு சீரியஸாக ஜெபிக்கணும்னா என்னென்னே தெரியாது. இந்த காலத்தில் எப்படினாலும் ஜெபிக்கலாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் நடந்துட்டு ஜெபிப்பாங்க. எத்தனை பேர் நடந்து ஜெபிக்கிங்க? ஒத்துமை ஜெபிக்கிறது இல்லையா? உங்களுக்கெல்லாம் கற்றுத்தரலையா? சரி, நடந்து ஜெபிக்கிறது நல்லது தான். ஆனால் வேதம் என்ன சொல்லுது என்று நாம் பார்க்க போகிறோம். இந்த காலத்தில் ஜெபம் என்ற போர்வையிலே பலவிதமான கூத்துக்கள் நடக்கின்றன. என்ன கூத்துகள் நடக்கின்றன? ஏதாவது ஒரு ஊருக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்றால் அந்த சபையின் மக்களை பஸ்ஸில் அடைத்து வைத்து ஊர் முழுவதும் சுற்றுலா சென்று அந்த ஊரில் உள்ள ஆவிகளை எல்லாம் கட்டி ஜெபம் பண்ணுறாங்களாம். இது வேதத்தில் எங்கே இருக்குது? எரிகோ பட்டணத்தில் எரிகோ கோட்டையை விழும்படியாக தேவனே அவளுக்கு அந்த கட்டளையை கொடுத்தார். ஆனால் இந்த காலத்தில் ஜெபத்தை எப்படி மாற்றிவிட்டோம்? சுற்றுலா ஜெபமாக மாற்றிவிட்டோம். வேதம் என்ன சொல்லுகிறது? 1 ராஜாக்கள் 8:54 வாசிங்க. 1 ராஜாக்கள் 8:54. முழங்கால் படையிட்டு விட்டு எழுந்து. போதும். இங்கே பாருங்க, உலகத்திலே பெரிய ஞானி யாரு? சாலமோன். அவனை விட ஒரு பெரிய ஒரு ஞானி இதுவரை எழும்பினது இல்லை என்று வேதம் சொல்கிறது. இப்படிப்பட்ட ஞானிக்கு ஜெபம் பண்ண எப்படி தெரியுது? முழங்காட்படியிட்டு. அவர் யாரு? சாலமோனு சாதாரண ஒரு குமாஸ்தாவா? சாதாரண பிரஜையா? ராஜா, சமஸ்த இஸ்ரவேலினுடைய ராஜா. அந்த ராஜா எப்படி ஜெபம் பண்ணுகிறார்? முழங்கால் படியிட்டு. ஆமென். அப்போ சாலமோனுக்கு தெரியாத விஷயங்கள் நமக்கு தெரியுது, அப்படி தானே? முழங்கால் படிக்கிறாமலே நம்ம சமாரியசி சொன்ன மாதிரி பிதாவை எங்கும் தொழுதுகிற காலம் வருகிறது, எப்படியும் தொழுது கொள்ளலாம், நான் தூங்கி கொண்டே ஜெபிப்பேன் என்று சொல்லுகிற ஆட்களும் உண்டு. அப்படி தானே? ஜெபம் என்றால் ஒரு சீரியஸா, ஒரு பயஸா,
ஒரு பேட்டி வேணும். அதில் நம்ம யார்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கத்தோலிக்கிட்ட கற்றுக்கொள்ளணும். கத்தோலிக்கல் ஜெபம் பண்ணுற பார்த்துருக்கீங்களா? அந்த கோயிலில் போய் எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? நெடு முழங்கால் என்ன செய்வாங்க? நின்று ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் பெந்தேகோஸ்தே வட்டாரத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு உபதேசமும் சொல்லி கொடுக்குறாங்க. எங்க சாலமோனுக்கு தெரியாத நமக்கு தெரிய போகுது. சாலமோனுக்கு இல்லாத அந்தஸ்து நமக்கு இருக்குது. தாவீது அத்தனை செல்வங்களை தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கென்று தங்கத்தையும் வெள்ளியும் எல்லாவற்றையும் சவதரித்து வைத்தான். அவனை மாதிரி ஒரு பெரிய ஞானி இந்த உலகத்தில் எழும்ப போவதில்லை என்று தேவனே சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட சாலமோனுக்கு எப்படி ஞானம் இருந்தது? தேவாதி தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்றால் முழங்கால் படியிட்டு. ஆமென். 2 நாளாகமம் 7:1 சொல்லுகிறது, சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது, கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. இப்படிப்பட்ட ஒரு சீரியஸான ஜெபம், ஒரு பக்தியான ஜெபம் செய்யும் பொழுது என்ன ஆகிறது? வானத்திலிருந்து அக்கினி இறங்கி சர்வாங்க தகன பலியும் மற்ற பலிகளையும் பட்சித்து கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. ஆகவே பிரியமான தேவனுடைய ஜனங்களே, தேவனுடைய ஆலோசனை உங்களுக்கு வருகிறது. எத்தனை பேருக்கு முழங்கால் படிட்டு ஜெபிக்க முடிகிறது என்றால் தயவு செய்து அதை செய்யுங்கள். சில பேருக்கு முட்டில் ப்ராப்ளம் இருக்கும். சில பேருக்கு உட்காந்து எந்திக்க முடியாது. வயசானவங்களாக இருப்பாங்க. நீங்களாம் செய்ய வேண்டாம். ஆனால் யாருக்கெல்லாம் கர்த்தர் நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறாரோ, நல்ல பலனை கொடுத்துருக்கிறாரோ, தயவு செய்து உங்களுடைய தனி ஜெபத்திலும் மற்ற ஜெபங்களிலும் கூடுமானால் முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள். ஆமென். நான் என்னுடைய அறையில் ஒரு பாய் வாங்கி வச்சுருக்கேன். இந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எப்படியாவது ஒரு 15 நிமிஷமாவது ஜெபம் பண்ணும் பொழுது இந்த பாயில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவேன். ஆமென். நம்ம வாழ்க்கையில் நம்ம அபியாசப்படுத்தணும். வேதங்கிறது யாரோ ஒருவருக்கு எழுதுனது என்று நினைத்தால் நம்முடைய வாழ்க்கையில் வேதத்தில் உள்ள காரியங்கள் எதுவுமே நடக்காது. ஆமென். தானியேல் 6:10 பாருங்க, தானியேல் 3 வேளையும் ஜெபித்தான். அப்போஸ்தலர் 20:36 வாசிக்கிறோம், பவுல் முழங்கார் படியிட்டு ஜெபித்தான். உங்க வேதத்தில் இருக்கா இல்லையான்னு பாருங்க. அப்போஸ்தலர் 20:36 இவர்களை சொன்ன பின்பு அவன், எவன்? பவுல் முழங்கால் படியிட்டு அவள் எல்லாரோடும் கூட ஜெபம் பண்ணினான். நீ பாருங்க, பவுலுக்கு தெரியாத வெளிப்பாடு நமக்கு வந்திருக்கு. அப்படித்தானே? பவுல் தான் இந்த வேதத்தில் அநேக நிருபங்களை 13 நிருபங்களை எழுதி புதிய ஏற்பாட்டை நிறைவு செய்தவன். அவனுக்கு உள்ள வெளிப்பாடு என்ன? தேவாதி தேவனை தொழ வேண்டும் என்றால், அவரிடம் பேச வேண்டும் என்றால், அந்த ராஜாவை நாம் பார்க்க வேண்டும் என்றால் முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென். யங்ஸ்டர்ஸ் சொல்கிறேன், தயவு செய்து இந்த சின்ன வயசுலேயே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி பழகுங்க. முதிர் வயதிலும் உங்களுடைய பலன் ஒடுங்காமல் இருக்கும். ஆமென். முட்டை மடக்கலைன்னா அநேக பேருக்கு முன்னால் முட்டை மடக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இதுதான் அநேகருடைய வாழ்க்கையில் தோல்விக்கு காரணம். எங்கே ஆண்டவரிடம் பணிந்து அவரை குனிந்து அவரை ஆராதிக்க வேண்டுமோ, அவருக்கு தேவையான கனத்தை தர வேண்டுமோ, அங்கு தராததினால் ரோட்டில் போகிற எலி எறும்பு கூட நம்ம மேலே ஏறி என்ன செய்யும்? போகும். எவன் முட்டை மடக்கிறானோ அவனுக்குள்ளாய் தேவனுடைய அந்த ஒரு தைரியம், தேவனுடைய அந்த ஒரு பலன் அவனுக்குள்ளாய் கிரியை செய்யும். எல்லாவற்றுக்கும் மேலாய் ஒரு நபரை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். லூக்கா 22:41 நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முழங்கார் படியிட்டு ஜெபித்தார். ஆமென். இதை விட உங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் வேணும்? தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, ஆராதனைக்குரியவர், அநேகர் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறாங்க. அப்படிப்பட்டவர் இந்த உலகத்திலே அது மனுஷனாக வந்த பொழுது முழங்கார் படியிட்டு ஜெபித்தார். ஆமென். இதை விட வேற என்ன எக்ஸாம்பிள் வேணும் நமக்கு? ஆகவே தேவனுடைய சபையாரே, நீங்கள் ஜெப வேளை என்று வரும்பொழுது தயவு செய்து
அதை ஒரு கடமைக்காக செய்யாமல், சடங்காசாரமாய் செய்யாமல், பக்தியோடு, எல்லா விதமான பொருத்தனையோடு தேவனுக்கு முன்பாக முழங்காடு படியிட்டு நீங்கள் செய்கிற ஜெபத்தை தேவன் கேட்பார். ஆமென். யாருக்கெல்லாம் முடியுதோ, முட்டில் ப்ராப்ளம் இல்லையோ, அல்லது வேற எந்த பிரச்சனை இல்லையோ, உங்களால் முடியும் என்றால் தயவு செய்து முழங்காடு படியிட்டு ஜெபிங்க. சாலமோனுக்கு இல்லாத ஞானமா நமக்கு இருக்கிறது? பவுலுக்கு இல்லாத ஞானமா நமக்கு இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவுக்கு இல்லாத மகிமையா நமக்கு இருக்கிறது? நாம் எந்த வகையிலும் இதுக்கு எக்ஸம்ஷன் கேட்கவே முடியாது. நம்முடைய சரீரம் நன்றாக இருக்கிற வரையிலே தேவாதி தேவனுக்கு முன்பாக முழங்காடு படியிட்டு ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை தயவு செய்து திருச்சபையாரே இன்றிலிருந்து தொடங்குங்க. அடுத்து, ஏன் அநேகரால் ஜெபிக்க முடியல? சில பேர் சொல்லுவாங்க, நான் நல்லா ஜெபிக்கணும்னு தான் நினைக்கிறேன் பாஸ்டர், ஆனால் என்னால் ஜெபிக்கவே முடியல. அதுக்கு இன்னொரு காரணம் உண்டு. வசனத்தை எடுக்க நேரம் இல்லை. தானியேல் 3 வேளையும் ஜெபம் பண்ணினான். அந்தி சந்தி மத்தியான வேளையிலே ஜெபம் பண்ணினான். இயேசு கிறிஸ்து இரவெல்லாம் ஜெபித்தார். வேதம் சொல்லுகிறது, அதிகாலையிலே இருட்டோടെ எழுந்து அவர் ஒலிவ மலைக்கு அவர் போனார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ ஜெபம் செய்ய வேண்டும் என்றால் நாம் நமக்கென்று ஜெபத்திற்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்க வேண்டும். ஆமென். குறிப்பிட்ட நேரம் இருக்கணும், ஒரு அப்பாயிண்டட் டைம் இருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் ஜெப வாழ்க்கையில் வளரவே முடியாது. சில பேர் கேட்டால் சொல்லுவாங்க, எப்போ பிரதர் ஜெபிப்பீங்கன்னா, எப்போல்லாம் நேரம் கிடைக்குமோ அப்போல்லாம் ஜெபிப்பேன். நேரம் கிடைக்கும்போது என்ன செய்வீங்க? நாய்க்குட்டியை தடவிட்டு இருப்பீங்க. எந்த நாய்க்குட்டி? மொபைல். ஜெபிக்கவா செய்வீங்க? உங்களுக்கு எப்படி நேரம் கிடைக்கும்? நேரம் கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஜெபத்திற்கென்று ஒரு தனி நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டும். நேரத்தை மாத்திரமல்ல, ஒரு தனி இடம் இருக்க வேண்டும். நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் ஒரு ஜெபிக்கிறதுக்கென்று ஒரு இடத்த நீங்கள் தெரிந்து கொள்ளணும். நீங்கள் மற்ற வீட்டில் போய் பாருங்கள், இந்துக்களோட வீட்டில் பாருங்கள், என்ன யாரும் இருக்கும் தெரியுதா உங்களுக்கு? பரவாயில்லையே, எவ்வளோ ஞானம் இருக்குது காட்டுறாங்களா இல்லையா? வீடு கட்டும்போதே சொல்லுவாங்க, இது என்னது? பூஜை அறை. இஸ்லாமியில் பாருங்கள், அவங்களுக்கு சொல்கிறதுக்கு இடம் இருக்கா இல்லையா? வீட்டில் அலுவலகத்துலேயும் தனி இடம் ஒதுக்கி தராங்க. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கா? எத்தனை பேர் வீட்டில் ஜப அறையும் தனியாக ஒரு அறையை கட்டி வச்சுருக்கீங்க? ஏன் கட்டி வைக்கலன்னா, நம்ம எப்படி ஆள் நேரம் கிடைக்கிறப்ப என்ன செய்வோம்? நேரம் கிடைக்கலன்னா ஜெபம் பண்ண மாட்டோம். அப்போ எங்கே கூடியா எழுப்புதல் வரும்? இந்தியாவில் எங்கே எழுப்புதல் வரும்? நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கென்று ஒரு தனி நேரமும் தனி இடமும் இல்லை என்றால் நாம் ஒரு ஜெப வீரர்களாய் மாறவே முடியாது. யாரெல்லாம் பிஸ்னஸை சீரியஸாக பண்ணுறாங்களோ அவங்க பண்ணுற பிஸ்னஸுக்கும் நானும் அரசியலில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்களுக்கு வித்தியாசம் உண்டு. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஜெப வீரர்களாய், ஒரு ஜெப வீராங்கனையாய் நீங்கள் வளர வேண்டும் என்றால் ஜெபத்திற்கென்று ஒரு தனி நேரத்தையும் ஒரு இடத்தையும் ஒதுக்குங்கள். இல்லை என்றால் உங்களால் ஜெபிக்க முடியாது. அல்லேலூயா. இப்போ எத்தனை பேருக்கு தெரியுது நம்மளால் ஏன் ஜெபிக்க முடியலன்னு? தெரியுதா? இதுதான் காரணம். நம்ம அந்த காரியத்தை ரொம்ப சீரியஸாக, ரொம்ப பயசாக எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நம்ம செய்யும் பொழுது தேவன் நமக்கு உதவி செய்வார். அடுத்ததாக நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? யோவான் 14ஆம் அதிகாரம் 13, 14. யோவான் 14, 13, 14 வசனங்கள். ஆமென். என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வார். சில பேர் ஜெபிப்பாங்க. எப்படி ஜெபிப்பாங்கன்னா, ஒரு பொதுப்படையாக ஜெபிப்பாங்க. கடவுளே எனக்கு இதை தாரும். எந்த கடவுளை கூப்பிடுற? குமார கடவுளையா? இன்னும் சில ஊழியர்கள் கூட உண்டு. அரசியல்வாதிகளாக மேடையில் இருக்கும்போது இறைவன் நமக்கு அருள் செய்வார். எந்த இறைவனுங்க? எத்தனையோ இறைவன், 30 கோடி இறைவன்கள் நம்முடைய நாட்டில் உண்டு. எந்த இறைவனை சொல்கிறீங்க? நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசுடைய நாமத்தினால் நம்ம கேட்கணும். ஆமென்.
அந்த இயேசுங்கிற வார்த்தை வந்து நம்ம தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. அந்த நாமத்தை நம்ம வாயை திறந்து உச்சரிக்க வேண்டும். சில பேருடைய வாயில் வந்து அந்த கட்டு இருக்கும், நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த இயேசுங்கிற வார்த்தையே வராது. இயேசுங்கிற வார்த்தை உங்கள் வாயில் வராமல் நீங்கள் எப்படி ஜெபிக்க முடியும்? யோசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே கேளுங்க. நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறோம்? பொதுவாக நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் நம்ம சரியாக அதை பண்ணுறதில்ல. ஆனால் வெள்ளைக்காரன் வந்தால் கரெக்டாக ஜெபம் பண்ணுவான். எப்படி ஜெபம் பண்ணுவான்? ஃபாதர் அப்படின்னு ஆரம்பிப்பான். அப்படி தானே? இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் வி ப்ரே. பிதாவிடம் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அப்போ இயேசுடைய நாமத்தை சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போ இயேசுடைய நாமத்தை நாம் சொல்ல வேண்டும் என்றால் இயேசுவுக்கும் நமக்கு ஒரு கனெக்ஷன் இருக்க வேண்டும். நமக்கு ஒரு கனெக்ஷன் இல்லாமல், இதுதான் கிறிஸ்தவத்துக்கும் மற்ற மதத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். மற்ற மதத்தில் அந்த தெய்வத்துக்கும் அவனுக்கும் ஒரு கனெக்ஷனும் இல்லாட்டாலும் அவனுடைய வேண்டுதலை வந்து அவன் சொல்லலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, இயேசுவின் நாமத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அதற்காகத்தான் நம்முடைய சிலுவையிலே நம்முடைய எல்லா பாவங்களையும், எல்லா விதமான சாபங்களையும், எல்லா நோய்களையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அந்த இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நாம் அவருடைய பெயரை சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே யாராவது வந்து ஜெபத்தில் வந்து இந்த பொதுப்படையாக ஜெபிக்கிறதை நிறுத்துங்க. கடவுளே எனக்கு உதவி செய்யும். எந்த கடவுளை கூப்பிடுறீங்க? இறைவனே, தெய்வமே, இதெல்லாம் வந்து பொதுவாக உள்ள காரியங்கள். இயேசுடைய பெயரை சொல்லி, அந்த வானிலும் பூவிலும் மேலான நாமத்தை சொல்லி உங்கள் வாயிலிருந்து உச்சரித்து ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபம் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஆகவே தான் யோவான் 14:14 என் நாமத்தில் எதை கேட்டாலும் நான் செய்வேன். அடுத்ததாக நம்முடைய ஜெபம் எப்படி வந்து ஒரு வல்லமை உள்ள ஜெபமாய் அது மாற முடியும்? எப்படி அது ஒரு பொருள் நிறைந்த ஜெபமாய் மாற முடியும்? 1 கொரிந்தியர் 10:24 ஒவ்வொருவனும் தன் பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். ஆமென். நாம் நமக்காகவே ஜெபிக்கிறதில்ல. அப்புறம் எப்படி நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க முடியும்? நம்முடைய ஜெபம் ஊக்கமுள்ள ஜெபமாய் மாற வேண்டும் என்றால் நம்முடைய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை நாம் தேட வேண்டும். எத்தனை பேர் வந்து மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுறீங்க? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் யோபுடைய புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, யோபு 42:9 வரைக்கும் வந்து யோபுடைய வாழ்க்கையில் ஃபுல்லாக வந்து சோதனை தான். ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் பொழுது நல்லா ஆரம்பித்த அந்த யோபுடைய வாழ்க்கை, பின்னாட்களிலே கர்த்தர் அவனை சோதித்த பொழுது, எல்லாவற்றையும் அவனிடமிருந்து எடுத்த பொழுது யோபுடைய வாழ்க்கை வந்து ஒரு வேதனை நிறைந்ததாய், ஒரு பாடு உள்ளதாய் மாறினது. ஆனால் யோபு 42:10 நீங்கள் வாசித்து பார்த்தால், யோபு ஆமென். இங்கே பாருங்க, யோபுடைய புத்தகத்தில் வாசித்து பாருங்க. யோபு எத்தனையோ ஜெபங்களை செய்கிறான், எத்தனையோ கேள்விகளை கேட்கிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச், ஒரு கம்ப்ளீட்டாக அவனுடைய சூழ்நிலை எப்போ மாறுது? தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான். சரி, அவன் வந்து கஷ்டப்படும் போது யார் அவனுக்கு ஆறுதல் கூறினா? யாருமே கூறல. மனைவி கூறல, யோபுடைய மனைவி கூறல. யோபுடைய சிநேகிதர்கள் கூட என்ன செஞ்சாங்க? அவனுக்கு எதிராக என்ன செஞ்சாங்க? குறை பேசினாங்க. ஆனால் யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் யோபுனுடைய சிறையிருப்பை மாற்றினார். நாம் வந்து நம்ம ஜெபத்தில் நமக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம், நிறைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருக்கலாம். அந்த சூழ்நிலையிலே மற்றவர்களுக்காக கண்ணீரோடு நீங்கள் ஜெபிச்சு பாருங்க, உங்கள் பிரச்சனை வந்து தீர்ந்து போயிருக்கும். ஆமென். ஏனென்றால் வேத வசனம் சொல்கிறது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். அப்போ நம்ம ஜெபத்தில் வந்து இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த ஜெபத்தில் பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, அதே மாதிரி தான் நம்ம ஜெபிக்கணும்.
மற்றவர்களுக்காக நாம் உறுதியாய் ஊக்கமாய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை அவர் மாற்றுவார். அடுத்ததாக, மூன்றாவதாக, சில நேரங்களிலே God answers our prayer differently. அதாவது தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு சில வேளைகளிலே அவர் வித்தியாசமாக பதிலளிக்கிறார். இது எத்தனை பேர் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருக்கீங்க? வித்தியாசமாக, அதாவது நம்ம ஒன்றை கேட்போம், ஆனால் தேவன் வேறு விதமாய் செயல்படுவார். அதை புரிந்து கொள்ளுங்க. இதுதான் ஜெபம். இது மற்ற இதில் என்ன கேட்டாலும் கேட்டதை கொடுப்பவர் தான் கடவுள்னு சொல்லி அவன் பாடி வச்சுருக்கான். ஆனால் நம்முடைய வேதம் என்ன சொல்கிறது? தேவன் சில வேளைகளிலே நாம் ஜெபிப்பதற்கு வித்தியாசமாக செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தும் பொழுது ஆண்டவர் 2 குறிப்பை கொடுத்தார். ஒரு அறையிலே நடந்த சம்பவம், சரியா? அந்த 2 சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அந்த 2 சம்பவத்திலும் சம்மந்தப்பட்டவங்க ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். 2 பேருமே கணவன் மனைவி கிடையாது. ஆனால் தேவன் அந்த இடத்திலே தேவன் செயல்பட்டார். எப்படி செயல்பட்டார்? ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படியாக கிருபை செய்தார். சரி, நம்முடைய ஐயா யோசேப்பு எதற்காக ஜெயிலுக்கு போனார்? திருடிட்டு போனாரா? கொலை பண்ணிட்டு போனாரா? எதுக்காக போனார்? செய்யாத ஒரு குற்றத்திற்காக அபாண்டமாய் பழி சாற்றி அவனை சிறைச்சாலையிலே அடைத்தார்கள். ஆனால் யோசேப்பு தேவனோடு நடந்த மனுஷனாயிருந்தான். தேவன் யோசேப்போடு இருந்தார் என்று சத்திய வேதம் சொல்கிறது. யோசேப்பு சிறு வயதிலே அவன் ஒரு ஞான திருஷ்டிக்காரனாக இருந்தான். சின்ன வயசுலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம், சூரியன் சந்திரன் இது எல்லாம் யோசேப்பை வணங்குறது போல ஒரு தரிசனத்தை கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்தார். காரணம் இல்லாமல் தன்னுடைய சொந்த குடும்பத்தால் பகைக்கப்பட்டான். பாருங்க, தேவன் நமக்கு ஒரு காரியத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிப்பாடுகளை தருகிறார், தரிசனங்களை தருகிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் அதற்கு எதிராகவே இருக்கிறது. யோசேப்பு எகிப்துக்கு வந்த பின்பும் அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே அவனுக்கு எதிராக நடந்தது. இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை யாருமே அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. சொந்த குடும்பம் தகப்பன் எதிராக இருக்கிறான். சொந்த சகோதரர்கள் எதிராக மாத்திரமல்ல, தன்னை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறாங்க சொந்த சகோதரர்கள். சரி, போன இடத்துலையாவது ஒரு நிம்மதியாக இருக்க முடியுதா? போன இடத்துல என்ன ஆகுது? அவன் எல்லா ஒழுக்கத்தோடு எல்லா கவனத்தோடு வேலை பார்த்தாலும் கடைசியில் அவனுக்கு கிடைத்த பட்டம் என்ன? மோசமான பட்டம். இப்பொழுது அந்த யோசேப்பை கர்த்தர் சிறையிலே தேவன் வைக்கிறார். இரும்பிலே அடைப்பட்டிருந்தது. நம்முடைய தேவன் நல்ல தேவன். நம்ம அரண்மனையில் இருந்தாலும் நம்மளோடு கூட இருப்பார். சிறைச்சாலைக்குள்ளே இருந்தாலும் கூட இருக்கிற தேவன். ஆமென். மரண பரியந்தம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவன். அப்போ யோசேப்பு ஜெபத்தை விட்டானா? ஆண்டவரை மறந்தானா? விடவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் சில வேளைகளிலே நாம் ஜெபத்திற்கு எதிராக, நம்ம ஜெபத்துக்கு மாறாக சில காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். ஆனால் யோசேப்பு தவறு செய்யவில்லை என்று இந்த சத்திய வேதம் உலகத்துடைய பல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு இன்றைக்கும் பைபிளிலே பிரிண்டாய் வந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். ஆகவே தேவன் நம்மை ஒரு இடத்துல விடுவிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அது சொல்லுவாங்க, காட் இஸ் செட்டிங் த ஸ்டேஜ். தேவன் ஒரு ட்ராமாவுக்கு அந்த ஸ்டேஜை ஆயத்தம் பண்ணுகிறார். பட் ஹீ இஸ் பிஹைண்ட் த சீன்ஸ். அந்த காட்சிகளுக்கு பின்னால் இருந்து அந்த கதாபாத்திரங்களை இயக்குற தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில தேவன் சில வேளைகளில் வித்தியாசமாக பதில் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னொரு காரியத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். இதுவும் ஒரு ஆணும் பெண்ணும் சம்பந்தப்பட்டது. எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ராஜா திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்திருக்கிற மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். இங்கே பாருங்க, 2 சிமிலர் சம்பவம் தான், ஒரே மாதிரி சம்பவம் தான். முதல் சம்பவத்தில் யோசேப்பு தேவனுடைய மனுஷனாக இருந்தான். அந்த பெண் ஒரு மோசமான பெண்ணாக இருந்தாள்.
ஆனால் எஸ்தர் புத்தகத்தில் எஸ்தர் உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு யூத ஸ்திரீயாக இருந்தாள். ஆனால் இந்த ஆமான் ஒரு துன்மார்க்கனாக இருந்தான். இங்கே பாருங்க, நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ காரியத்துக்காக ஜெபிக்கிறோம், எதிரிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எதிரியை வந்து நீங்கள் தோசம் பண்ணுங்க, எதிரிடைய கையை காலை உடைங்க, அவன் இல்லாமல் போகணும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். இந்த எஸ்தர் உடைய வாழ்க்கையில் எஸ்தரையும் மொர்தெக்காயையும் அவனுடைய முழு யூத ஜனத்தையும் அழிக்கும்படியாக இந்த ஆமான் பலவிதமான திட்டங்களை தீட்டுகிறான். தேவனுடைய அந்த செயல்படும் அந்த நேரத்திற்காக, அந்த கைரோஸ் மொமெண்ட்டுக்காக நாம் வந்து வெயிட் பண்ணி தான் ஆக வேண்டும். ஆமென். இங்கே பாருங்க, சங்கீதம் சொல்கிறது, துன்மார்க்கனை வந்து குழியை வெட்டுறானாம். குழியை வெட்டும் போது என்ன செய்யறான்? இன்னும் குழியை ஆழமாக்கினானாம். கடைசியில் என்ன நடக்கிறது? வெட்டின குழியிலே தானே விழுவானாம். உங்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்கிறேன், யாராவது வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு குழி வெட்டுனா நீங்கள் என்ன செய்யணும்? குழி வெட்டுறதுக்கு உதவி செய்யணும். உங்களுக்கு ஜேசிபி வேணுமான்னு கேட்கணும். எதுக்கு? ஆழமாக்கினா யார் உள்ள போகிறா? குழி வெட்டினால் உள்ள போகிறாரு. யாராவது உங்களுக்கு எதிராக வந்தாங்க, உங்களுக்கு எதிராக தான் செயல்படுவாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்க? அதை சொல்ல மாட்டாங்க. யாரோ ஒருத்தருக்கு வெட்டுறம்பாங்க. ஆனால் தேவன் வந்து எல்லாவற்றையும் மாறுதலாய் மாற்றுகிற தேவன். பொதுவாக அந்த பெந்தேகோஸ்தே போதர்களுக்குள்ள பிரச்சனை என்னன்னா, அவளுக்கு ஆவியுடைய வரங்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால பிசாசை வந்து பிசாசு சொல்ல மாட்டாங்க, பிசாசு அப்படிம்பாங்க. அவனை பெரிய ஆளை ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு பிசாசுக்கு வல்லம் இருக்குது, உண்மைதான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு முன்பாக அவனால் நிற்க முடியாது. ஆமென். ரத்தத்தால் மீட்கப்பட்டவருடைய விரோதமாய் அவன் எந்த ஒரு செய்கையும் செய்து இதுவரை அது வாய்த்ததாக வேதத்தில் இல்லை. வாய்க்கிற மாதிரி போகும், ஆனால் கடைசியிலே காரியம் மாறுதலாய் முடியும். இங்கே பாருங்க, பிசாசுக்கு வந்து இந்த ஆமான் வந்து ஒரு நேரங்கட்ட நேரத்தில், அது ஒரு ராஜஸ்ரீ இருக்கிற அறையில் அவன் வந்து போகிறதுக்கு இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சா அவன் ஆமானை அலோவ் பண்ணியிருப்பானா? பிசாசுக்கு எல்லாமே தெரியாது. அவன் கரெக்டாக போகிறான், போய் என்ன செய்கிறான்? தப்பான நேரத்தில் தப்பான இடத்துல என்ன செஞ்சிடான்? விழுந்துடுறான். விழுந்த உடனே என்ன செய்கிறாங்க? ஜனங்கள் ஆமானுடைய முகத்தை மூடி போட்டார்கள். அப்போது இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்றால், நமக்கு விரோதமாய் எழும்புகிற ஜனங்களுக்கு விரோதமாய் நாம் குழியை வெட்ட வேண்டாம், தூக்கு மரத்தை செய்ய வேண்டாம், நமக்காக நம்முடைய புகழை உயர்த்துவதற்காக பல்லக்குகளையும் சிம்மாசனங்களையும் தேட வேண்டாம். இது எல்லாமே நம்முடைய எதிரி நமக்காக செய்து வைப்பான். ஆமென். அப்போ எதிரி வந்து அவன் அந்த காரியங்களை செய்வதற்கு நாம் வந்து அலோவ் பண்ணணும். அப்படி தானே? அலோவ் பண்ணணும். அவன் வந்து பல்லக்கு செய்வான், தன்னை உயர்த்துவதற்கு சிம்மாசனம் செய்வான். சரி, விட்டுறணும். அதே நேரத்தில் நம்மை உள்ளே தள்ளுவதற்கு குழியை வெட்டுவான். நம்ம அதுக்கு என்ன செய்யணும்? பேசாமல் இருக்கணும், தேவைப்பட்ட உதவியும் செய்யணும். ஆண்டவர் வந்து காரியத்தை ஒரு க்ஷண பொழுதிலே கம்ப்ளீட்டாக மாற்றிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? சூழ்நிலை வித்தியாசமாக இருந்தாலும், நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு எதிராக இருந்தாலும், ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. அந்த நேரத்துக்காக வெயிட் பண்ணுங்க. ஆமான்னு வந்து விழக்கூடிய இந்த தவறான நேரத்தில், தவறான அறையில் அவன் விழுவான். கண்டிப்பாக அவன் பிபி ஏறி விழுவான். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஆமென். நம்ம யாருக்கும் எந்த குற்றமும் செய்ய வேண்டாம், யாரையும் கொல்ல வேண்டாம். அவனே வந்து தனக்கு தேவையான தூக்கு மரத்தையும் எல்லாவற்றையும் செஞ்சுட்டு, நமக்கு தேவையான எல்லா விதமான உயர்வுகளையும் செஞ்சுட்டு அவன் போயிடுவான். ஆமென். அதுதான் தேவன் ஜெபிக்கக்கூடிய வாழ்க்கையிலே தேவன் செய்கிற காரியம். ஆமென். எஸ்தர் உபவாசித்து ஜெபித்தாள். யோசேப்பு ஜெபித்தான். யோசேப்பு தேவனை விசுவாசித்தான். 2 பேருடைய வாழ்க்கையிலும் காரியம் மாறுதலாய் முடிந்தது. அடுத்ததாக, தேவன் சில காரியங்களுக்கு ஒரு பதில் அளிக்கிறதே கிடையாது. எத்தனையோ வாழ்க்கையில் நடந்திருக்கு. எத்தனையோ ஜெபிச்ச காரியம் அவங்க வாழ்க்கையில் நடக்கவே இல்லை. எல்லாமே நடந்துச்சா? இருக்குது. நடக்காத காரியங்கள் இருக்கிறது. சரியா? அப்போஸ்தலர் 27:22, ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன். கப்பற்சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராணச்சேதம் வராது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற காரியத்தை நாம் வாசிக்கிறோம்.
வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் வாசித்து பார்த்தீங்கன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்று 4 சுவிசேஷங்கள் நம்முடைய வேதாகமத்தில் இருக்கிறது. இந்த 4 சுவிசேஷத்திலும் இயேசு கிறிஸ்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல அற்புதங்களை அவர் செய்தார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு முறை அவர் படகிலே போன பொழுது காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். சரியா? இந்த அப்போஸ்தலர்கள் இயேசுடைய அந்த கிருபையை பெற்றவர்களாக இருந்தார்கள். பரிசுத்த ஆவியுடைய கிருபையை பெற்றவர்களாக இருந்தார்கள். நம்ம நினைக்கிறோம், வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, என்னை விசுவாசிக்கிறவன் இந்த காரியங்களை செய்வான், இதை காட்டிலும் பெரிய காரியங்களும் செய்வான் என்று நினைக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அதட்டுகிறார், வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஆகவே நாமளும் என்ன செய்வோம்? அதட்டுவோம் என்று பவுல் ஒருவேளை அதட்டி இருக்கலாம். ஆனால் நடந்ததா? பவுல் கண்டிப்பாக ஜெபிச்சிருப்பான். அப்படி தானே? நீங்கள் ஏதோ ஃப்ளைட்டில் போகிறீங்க, ஃப்ளைட்டில் போகும்போது என்ன ஆகுது? ஃப்ளைட் வந்து கொஞ்சம் நேரத்தில் உழப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்வீங்க? ஜெபிப்பீங்க. அப்படி தானே? அதே மாதிரி தான் இந்த அப்போஸ்தலன் ஆகிய பவுலும் இயேசு ஜெபிச்சு என்னாச்சு? காற்றும் கடலும் அமைதலாச்சு. ஸோ நானும் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபிச்சிருக்கலாம். ஆனால் என்ன நடந்தது? கப்பற் சேதம் ஏற்பட்டது. அவன் கொண்டு வந்த பொருட்கள் எல்லாம் கடலிலே போனது. அவனும் அவனோடு கூட இருந்த ஜனங்களுடைய பிராணன் மாத்திரமே தப்பினது. ஆனால் பாருங்க, இந்த சம்பவத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை அனுமதித்தாலும் அந்த சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே நாம் ஜெபிக்கும் பொழுது சில வேளைகளிலே நாம் நினைக்கிற காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம். தேவன் நம்மை கைவிட்டது போல நாம் நினைக்கலாம். ஆனால் தேவன் நம்மோடு இருக்கிற தேவனாயிருக்கிறார். 2 கொரிந்தியர் 12:8-9 பவுல் சொல்றான், என்னை விட்டு நீங்கும்படி ஒரு தரம் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்கள் குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு சரீரத்தில் ஒரு சுகத்தை தேவன் தராமல் இருக்கலாம். சில வேளைகளில் நாம் நினைத்த ஒரு விடுதலை, சரீரத்தில் ஒரு விடுதலை தேவன் தராமல் இருக்கலாம். ஆனால் பவுலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் வழங்கும். என்றைக்குமே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் 100 ஜெபக்குறிப்பு இருக்குன்னா 100க்கு அவர் பதிலளிச்சாதான் நான் நார்மலாக இருப்பேன்னு சொன்னீங்கன்னா ஒரு நாளும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இல்லாத வெளிப்பாடு அவங்களுக்கு இருக்கு. அவர்கிட்ட பவுலுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் பலவீனத்தில் என் பலன். அது என்ன அர்த்தம்னா, இதுவெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லைப்பா, நீ என்னை நான் அழைச்ச அழைப்பில் நிலைத்திரு, நீ செய்ய வேண்டிய ஊழியங்களை செய் என்று பவுலை தேவன் தைரியப்படுத்துகிறார். சில பேருக்கு அது என்ன முள்ளா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஆராய்ச்சி பண்ணாங்க வேதத்தில். பவுலுக்கு அல்சராக இருந்திருக்கலாம், அதாக இருந்திருக்கலாம், இதாக இருந்திருக்கலாம், எதா இருந்துட்டு போகுது. தேவனுடைய பலவீனத்திலே பலப்படுத்துகிற தேவன். ஆமென். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் சரீரத்தில் தேவன் சில வேளைகளிலே சுகத்தை தராவிட்டாலும் இந்த வேதம் தெய்வீக சுகத்தையும் போதிக்கிறது. அதே நேரத்தில் மருத்துவ உதவியை நாடுவதையும் வேதம் எதிர்க்கவில்லை. ஏனென்றால் 2 தீமோத்தேயு 4:20 துரோபீமுவை மிலோத்துவிலே வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தான். யார் வந்தா? அப்போஸ்தலனாகிய பவுல். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அவனுடைய சரீரத்தை யாரெல்லாம் தொட்டாங்களோ, வஸ்திரத்தை தொட்டாங்களோ, உருமால்களை போட்டாங்களோ அவர்களுக்கு எல்லாம் சுகம் கிடைச்சது. அப்படிப்பட்ட பவுலுடைய வாழ்க்கையில் கூட ஒரு சமயத்தில் அவனோட கூட ஊழியம் செய்த ஒரு மனுஷனை அவன் வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தானா. இது எங்களுக்கும் நடக்கும். நாங்களும் 10 பேருக்கு ஜெபம் பண்ணுவோம், 8 பேருக்கு சுகமாகும், 2 பேருக்கு சுகமாகாது. அது காரணம் எங்களுக்கு தெரியாது, ஆனால் தேவனுக்கு தெரியும். ஆமென். ஆகவே தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலளிக்கவில்லை என்றாலும் நாம் ஜெபத்திலே உறுதியாய் நாம் தரித்திருக்க வேண்டும். நிறைய பேர் நான் சொல்கிறோம், பெந்தேகோஸ்து சபையில் ஃபுல் காஸ்பல் பென்டிகாஸ்டல் சர்ச், ஃபுல் காஸ்பல்
இன்னும் சில சபைகளை வந்து ஹாஃப் காஸ்பல், குவார்டர் காஸ்பல் இப்படிலாம் இருக்குதா? இல்லவே இல்லை. இப்போ நான் உங்களுக்கு ஃபுல் காஸ்பலை சொல்ல போகிறேன். சரியா? எல்லாரும் இந்த எடுத்துக்கொள்ளுங்க. வேதத்தில் தானியேல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 3:16. நேபுகாத்நேச்சாரே, உங்களுக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் விசுவாசிக்கிற தேவன் எங்களை விடியாமல் போனாலும் உம்முடைய தேவனுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை என்று அவர்கள் உறுதியாய் நின்றாங்க. தேவன் எங்களை விடுவிப்பார். அதுங்கிறது என்னது? ஆஃப் காஸ்பிள். விடுவியாமல் போனாலும் அது வந்து ஃபுல் காஸ்பிள். எத்தனை பேர் ஃபுல் காஸ்பிளுக்கு வரீங்க? ஆண்டவர் வந்து எனக்கு வந்து உதவி செய்வார். சரியா? அது வந்து 50%. பாதி கிணற தாண்டியாச்சு. உதவி செய்யாமல் போனாலும் அவரை பேரில் நான் நம்பிக்கையாக இருப்பேன். அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பு, அவர் என்னை கொன்று போட்டாலும். ஆமென். இதெல்லாம் சாதாரணமாக வராது. ஜபத்தில் இருந்து 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 வளர்ந்து 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 ஒரு பலசாலியாக வரும்பொழுது தான் அந்த பலசாலி வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும்? அது ஆண்டவர்களை விடுவிச்சிருவார். இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி செய்ய முடியாது. நம்மால் என்ன செய்கிறான்? சிங்கக்கபியும் வேண்டாம், சூளையும் வேண்டாம், சர்டிஃபிகேட்டே 2 சர்டிஃபிகேட் வச்சுருக்கான். கிறிஸ்துவ பேர் ஒன்று, இந்து பேர் ஒன்று. இந்த இந்த கோஸ்டையெல்லாம் வேகுமா? இந்த பெந்தை கோஸ்டே வேகுமா? கண்டிப்பாக வேகாது. ஆமென். மனுஷனுக்கு முன்பாக வந்து யார் வந்து அவரை அறிக்கையிடுறாங்களோ அவங்கள தூதர்களுக்கு முன்பாக தேவன் அறிக்கையிடுவார். ஆமென். இந்த தானியேல் பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய ஜெபத்திற்கு அந்த 3 சகோதரர்கள் இருந்தாங்களே, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இதெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, என்னதான் உத்தரவு பறந்தாலும் சரி, எங்கிருந்து உத்தரவு வந்தாலும் சரி, நான் தேவனுக்கு முன்பாக செய்ய வேண்டியதை தைரியமாய் செய்து கொண்டே இருப்பேன். அதுதான் ஜெபம். ஒருவேளை அந்த அவங்க ஜெபம் பண்ணவங்க நினச்சிருக்கலாம், சூளையை வந்து சூடாக்குறாங்க, அந்த உள்ள போடுற சமயத்தில் ராஜா வந்து மனசு மாறிடுவார், அந்த நேரத்தில் தேவன் விடுவிச்சிடுவார், அப்படிலாம் நினச்சிருக்கலாம். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அவருடைய வாழ்க்கையில அனுமதித்து கொண்டே இருக்கிறார். சூளையை திறந்தாச்சு, சூளைக்குள்ளே போயாச்சு. போன பொழுது தான் தெரிஞ்சது மற்றவங்களுக்கு தான் அது சூளை, நமக்கு வந்து அது ஒரு ஏர் கண்டிஷன் என்று. ஆமென். இந்த வேதம் சொல்கிறது, அவருடைய தலைமயிர் கருகவில்லை, சால்வை சேதப்படவில்லை, எல்லாவற்றுக்கும் மேலாக அக்கினுடைய மனம் பேசவில்லை. ஏனென்றால் இவர்களை போடுவதற்கு முன்பாகவே உள்ளே ஒரு உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அப்போ ஜெபத்தில் வந்து உன்னதமான நிலைமையை நாம் அடைய வேண்டும் என்றால் தேவனுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற எல்லா காரியங்களுக்கும் விட்டு கொடுத்து தைரியமாய் முன்னே செல்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். ஏன்? உங்களுடைய தலைமயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, உங்களை என்னுடைய உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன். ஆகவே தான் கிறிஸ்தவர்கள் ஜோசியம் பார்ப்பது மகா பெரிய பாவம். உங்கள் கையில் என்னங்க இருக்குது? உங்கள் கையில் ரேகை எப்படி வந்து தெரியுமா? உங்கள் அம்மா வயிற்றில் நீங்கள் கையை மூடி வச்சுருந்தீங்களே, அதனால் உழுந்த சுருக்கங்கள். புரியுதா? அதுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் சம்மந்தமே கிடையாது. என்னமோ சொல்லுவாங்க, இந்த கோடு வந்து எங்கேயோ ஏறிச்சுன்னா பயங்கரமாக ஏறிடுமா, பிபி ஏறாமல் இருந்தால் போதும். இந்த கோடை பார்த்து, இந்த கோடு உருவானதே அதனால தான். சில பேர் கையை மூடி வச்சுருக்கும், சிலர் கையை திறந்துருக்கும். இந்த அம்மா வயிற்றுலேயே ரொம்ப இறுக்கமாக மூடி வச்சுருந்தது பெருசானாலும் ஆண்டவர் கொடுக்காது, இப்படியே கையை வச்சுருக்கும். உன் கையை நீட்டு. நான் வந்து என் கையை பார்க்குறதே கிடையாது. நிறைய பேங்க்கில் வந்து நிறைய ஜோசியர்லாம் வருவாங்க. சார், நான் ஒரு ஜோசியர், உங்கள் கையை கொடுக்கீங்களா? நான் ஃப்ரீயாகவே சொல்கிறேன்பாங்க. நான் ஃப்ரீயாகவே சொல்கிறேன், உனக்கு சொல்கிறேன், உன் வாழ்க்கை எப்படி முடிய போகுது, என் வாழ்க்கை எப்படி முடிய போகுதுன்னு. ஏனென்றால் என்னுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். என்னுடைய ரேகையை எந்த கொம்பனாலும் மாற்ற முடியாது. யார் போய் ஆண்டவருடைய கையை திறந்து பார்த்து அந்த ரேகையை மாற்ற முடியும்? என்னுடைய எதிர்காலத்தை, என்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். ஆமென்.
நான் ஒன்று மட்டும் செய்வேன், அவரை 100க்கு 100 நான் விசுவாசிப்பேன். ஹல்லேலூயா. சரி, ஒரு சின்ன ஒரு ரீகேப்பாக பார்க்க போகிறோம். எப்படிலாம் நாம் ஜெபிக்கணும் சொல்லுங்கள்? எப்படிலாம் ஜெபிக்கணும்? முழங்கால் படி ஜெபிக்கணும், விசுவாசத்தோடு ஜெபிக்கணும், வேத வசனத்தின் அடிப்படையில் ஜெபிக்கணும், இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிக்கணும், அந்த நாமத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். அப்புறம் ஜெபத்துக்கென்று ஒரு தனி நேரமும் தனி இடமும் நமக்கு வேண்டும். அடுத்து தேவன் சில வேளைகளிலே நாம் ஜெபிப்பதற்கு விரோதமாக வித்தியாசமாக செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். அந்த சமயத்திலும் ஜெபத்தை விட்டுறக்கூடாது. சில சமயத்தில் நம்ம ஜெபத்தை அவர் கேட்காமலே போவார். நம்ம ஜெபத்திற்கு நேர் எதிராகவே எல்லாமே நடந்து கொண்டு இருக்கோம். அந்த சமயத்திலும் நம்முடைய ஜெபத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. நெகேமியா 11:17 ஜெபத்தின் ஸ்தோத்திர பாட்டை துவக்குகிற தலைவனோ. பாருங்க, எஸ்ரா நெகேமியா காலத்திலேயே இந்த ஜெப ஆலயம் என்ற ஒரு கான்செப்ட் வந்தது. அப்போ அந்த ஆதி அப்போஸ்தல சபைகளுக்கு ஒரு துவக்கமாக அந்த ஜெப ஆலயங்கள் இருந்தது. நம்முடைய ஜெபத்திலே நல்ல ஒரு ஜெப வீரனாய் வளர வேண்டும் என்றால் நம் நல்ல ஒரு ஆராதனை வீரனாய் இருக்க வேண்டும். நீங்கள் சபையுடைய காரியங்களை பார்த்தீங்கன்னா, சபைக்கு காலைல வந்தவொடனே என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம்? நம்ம ஜெபம் பண்ணுறோம், அப்படி தானே? சாண்ட்விச் பார்த்துருக்கீங்களா? சாண்ட்விச் தெரியுமா? ரொட்டிக்கு இடையில ஏதோ ஒன்று வச்சு கொடுப்பாங்க. முதல்ல ஜெபம் பண்ணுறோம், சரியா? ஜெபம் பண்ணுறது என்ன பண்ணுறோம்? நம்ம ஆண்டவரிடம் தெரிவிக்கிறோம். அடுத்து ஆண்டவரிடம் ஆராதனை செய்கிறோம், சரியா? அவரை புகழ்ந்து பாடி அவர் நல்லவர் என்றும் வல்லவர் என்றும் பரிசுத்தர் என்றும் அவரிடம் நாம் ஆராதனை செய்கிறோம். அடுத்து என்ன நடக்கு? தேவனிடத்தின் செய்தியை நாம் என்ன செய்கிறோம்? கேட்கிறோம். அடுத்து என்ன செய்கிறோம்? கடைசியாக இறுதியாக ஜெபம் பண்ணுகிறோம். இது எல்லாமே சும்மா வச்சது கிடையாது, எல்லாம் பர்பஸோடு வச்சது தான். அப்போது நம்ம ஜெபத்தில் வளர வேண்டும் என்றால் நீங்கள் மோசே எழுதின ஒரு பாடலை நீங்கள் சங்கீதத்தில் வாசிக்கலாம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் மோசே எழுதின பாடல், உபாகமம் 32ஆம் அதிகாரம், சங்கீதம் 90ஆம் அதிகாரம், இது எல்லாம் மோசேயுடைய பாடல்கள், ஆராதனை பாடல்கள். அப்போது நம்ம நல்ல ஒரு ஜெப வீரனாக இருக்க வேண்டும் என்றால் நல்ல ஒர்ஷிப் லீடராக இருக்கணும், நல்ல ஒர்ஷிப் பண்ணுற ஆளாக இருக்கணும். உங்களுக்கு ஈஸியாக ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு வழியை கற்றுத்தாரேன். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறதுக்கு ஃபாதர் பாட்டு புக்கை வச்சுக்கோங்க, சரியா? வச்சுட்டு 5 பாட்டை பாடுங்க, 3/4 மணி நேரம் போயிடும். புரிஞ்சுதா? அது எல்லாம் வேத வசனத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டது. இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஜெபிக்கிற ஆளாக இருக்கணும்னா ஆண்டவரை நல்லா போற்றி துதிக்கிற ஒரு நபராக இருக்க வேண்டும். ஜெபம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய எந்த காரியமும் ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் முடிவிலே அது ஜெயத்தை கொண்டு வரவே வராது. இந்த உலகத்தான் வாழுகிறது போல நாமும் எந்த காரியத்தை எடுத்தாலும் எடுத்தமா வச்சமா கௌத்தமா என்று இருக்கவே கூடாது. சில பேருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா துக்ள காட்சி மாதிரி இருக்கும். துக்ள காட்சின்னா என்னது? இன்னைக்கு ஒரு காட்சி, நாளைக்கு வேற காட்சி. அப்படி இருக்கவே கூடாது. அப்படி இருக்க போய் தான் இன்னைக்கு அநேகர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீ பார்த்தீங்களா, போகும்போது எதில் போவாங்க? A320, A350, A380, என்னதுங்க? ஏர்பஸ், அப்படி தானே? ஏர்பஸ் உடைய சீரீஸ். அடுத்து எதில் போவாங்க? B377, B777, போயிங், அப்படி தானே? B747 போவாங்க. விசா இல்லாமல் போனால் என்ன ஆகும்? C-17 திரும்பி வருவாங்க. புரிஞ்சுதா? C-17 என்னது? அமெரிக்க விமானப்படையினுடைய கார்கோ. புரியலையா உங்களுக்கு? அதாவது நீங்கள் ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் போக போக அந்த கிரேடு கூட்டிகிட்டே போகும். நீங்கள் A320 போகலாம், B777 போகலாம். தேவனுடைய சித்தம் இல்லாமல் போனால் C-17 வருவீங்க. தேவைப்பட்டா F-16 திரும்பி வருவீங்க. ஃபாஸ்ட்டாக திரும்பி வருவீங்க. இது வேத சத்தியங்க, வேத சத்தியம். அப்படி தான் ஒருத்தர் சரியாக பாஸ்போர்ட் விசா எடுக்காமல் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக கப்பலில் போனான். எதில் போனான்? ஷிப்பில் போனான். திரும்பி வரும்போது சப்மரைனில் திரும்பி வந்தான். ஆமாவா இல்லையா? கரெக்டாக அந்த சப்மரைன் எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துச்சு. அப்போது தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக உங்கள் வாழ்க்கையில் ஜபம் இல்லாமல் நடக்கிற, செயல்படுகிற, முடிவெடுக்கிற
உங்களுடைய பிள்ளையுடைய திருமணமோ, உங்கள் வேலையோ, உங்கள் பிஸ்னஸோ, நீங்கள் செய்கிற எந்த காரியமோ அது வாய்க்காது. ஆகவே எந்த காரியத்தை செய்தாலும் நாம் ஜெபத்தோடு தேவனுடைய நடத்துதலோடு நாம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் தேவன் அதை ஒழுங்குக்கு நேராய் தேவன் கொண்டு வருவார். அது கஷ்டமான காரியம். கடைசியாக இந்த ஜெபத்திலே ஒரு உன்னதமான நிலைமையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, நான் இதோடு முடிக்க போகிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 யோவான் 5:14. அவர் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். நாம் என்ன கேட்டாலும் அந்த கேட்கிற காரியங்கள் அவருடைய சித்தத்தின்படி இருக்க வேண்டும். இதுதான் ஜெபத்தில் உன்னதமான நிலைமை. நான் சொன்னேன்ல, ஆரம்பத்தில் நம்ம ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். ஆரம்ப காலங்களிலே எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுக்கிறார். பின்பு என்ன ஆகிறது? தேவன் நாம் ஜெபிக்கிற காரியத்துக்கு விரோதமாக அல்லது வித்தியாசமாக செயல்படுகிறார். சில வேளைகளிலே நாம் ஜெபிக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சித்திக்கிறதே இல்லை. இது ஜெபத்துடைய ஒரு உன்னதமான நிலைமை. நாம் எதையாகிலும் ஒரு சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். அதாவது என்னன்னா, நீங்கள் ஜெபத்தில் வளர வளர அந்த சக்ஸஸ் ரேட் இருக்குல்ல, அந்த சக்ஸஸ் ரேட் கூட்டிகிட்டே போகும். அதாவது நீங்கள் 10 காரியத்தை ஜெபிக்கிறீங்கன்னா அது 9 காரியம் ஆண்டவர் செய்வார். அப்புறம் நீங்கள் இன்னும் வளர்ந்தீங்கன்னா, நீங்கள் 10 காரியத்தை நீங்கள் கேட்குறீங்கன்னா 10 காரியமும் உங்களுக்கு அருளப்படும். அதாவது 10 காரியத்தையும் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி கேட்கும் பொழுது தேவன் அவைகளை உங்களுக்கு தருகிறார். அப்போ தேவனுடைய சித்தம் என்ன என்று பகுத்தறியத்தக்கதான ஒரு கிருபையை ஒரு ஜெப வீரர்களுக்கு, ஜெப வீராங்கனைகளுக்கு தேவன் தருகிறார். நாம் ஜெபத்தில் இவைகளை தான் கேட்க வேண்டும். இதுதான் தேவனுடைய சுத்தம், இதுதான் என்னுடைய மகளுடைய வாழ்க்கையில் தேவன் செய்ய போகிற காரியம், இதுதான் என் மகனுடைய காரியத்தில் தேவனுடைய சுத்தம் என்ன என்பதை அறிந்து அதன்படி நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் அவைகளை தருகிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஒரு கவிஞன் எழுதினான். நீங்கள் நீதிமொழிகளை போய் வாசித்து பாருங்கள், இது இருக்கும். சரியா? வாசித்து பார்த்துட்டு எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொருளோடும் உறவாட வேண்டும், நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காணும் பொருள் யாவும் நான் ஆக வேண்டும். உன்னத பாட்டில் அல்லது நீதிமொழி இருக்கும், நீங்கள் படித்து பார்த்து சொல்லுங்கள். அதாவது ஜெபத்துடைய உன்னதமான நிலைமை என்றால் ஆண்டவர் இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து அவைகளை நம்முடைய வாயிலே ஜெபமாக அறிக்கையிடும் பொழுது அந்த காரியங்கள் எல்லாம் 100க்கு 100 நம்முடைய வாழ்க்கையிலே அது நடக்கும். ஜெபம் என்பது என்னவென்றால், என் விருப்பம் அல்ல ஆண்டவரே, எல்லாம் உங்களுடைய விருப்பம் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும். அந்த வாழ்க்கையில் ஒன்று தெரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில் நீட்ஸ், தேவை என்று இருக்கும், வாண்ட்ஸ் என்று இருக்கும், நம்ம விரும்புகிற காரியம் என்று இருக்கும். தேவனுடைய வாழ்க்கையிலே நமக்கு என்ன தேவையோ அவைகளை மாத்திரமே தர விரும்புகிறார். எந்த காலகட்டத்தில் என்ன தேவையோ அவைகளை மாத்திரமே தர விரும்புகிற ஒழிய நாம் விரும்புவதெல்லாம் பெற்றுக்கொள்வது ஜெபம் அல்ல. இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். சாம் இருக்கிறான், சரியா? என்னுடைய குட்டி பையன் சாமுக்கு டிமார்ட் கூட்டி போனால் நல்ல ஒரு பெரிய கத்தி எனக்கு வேணுங்க, விளையாடுறதுக்கு வேணுங்க, நான் வாங்கி தருவேனா? கண்டிப்பாக வாங்கி தர மாட்டேன். ஏனென்றால் அந்த காரியம் அவனுக்கு தேவையே கிடையாது. தேவை கிடையாது மாத்திரமல்ல, கண்டிப்பாக அவனை அது பாதிக்கும். அதே போல் தேவனும் சில வேளைகளிலே நம் கத்தியை கேட்கும் பொழுது அவர் தருகிறதே கிடையாது. அப்போது நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய சித்தம் என்ன என்று அறிந்து ஜெபிக்கும் பொழுது நம்ம 10 காரியம் ஜெபிக்கோம்னா 10 காரியம் நம்முடைய வாழ்க்கையில் சித்திக்கும். உங்களுக்கு கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 2 பேர் 3 பேர் என்ற நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறாங்களோ இந்த மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம்
34 தேவனுடைய வலது பார்சத்தில் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, நம்ம தனியாக ஜெபிக்கலை. நம்முடைய ஜெபத்தை அட்டஸ்ட் பண்ணி, அதை ரெக்கமெண்ட் பண்ணி, நமக்காக பிதாவின் வலது பார்சத்திலே நம்முடைய ஜெபத்துக்கு எல்லாம் ரெக்கமெண்டிங் அத்தாரிட்டி ஒருவர் இருக்கிறார். அவர் தான் நம்முடைய பிரதான ஆசாரியராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. அடுத்து இன்னொருவர் இருக்கிறார். ரோமர் 8:26-27 ஆவியானவர் தாமே நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சிகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பாருங்க, ஜெபத்தை பிதாவாகிய தேவன் கேட்கிறார் என்றால் நம்மோடு சப்போர்ட் பண்ணுவதற்கு 2 கடவுள்கள் நமக்கு உதவி செய்கிறாங்க. ஆமென். இது வேற எந்த மதத்திலும் இல்லாத காரியம், வேற எந்த மதத்திலும் இல்லாத காரியம். நம்ம தனியாக ஜெபிக்கலை. நம்ம 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஜெபித்தாலும் நம்முடைய ஜெபத்தை, நாம் அவருடைய சித்தத்தின்படி செய்கிற ஜெபத்தை, அவருடைய மன விருப்பத்தின்படி செய்கிற ஜெபத்தை ரெக்கமெண்ட் பண்ணுவதற்கு 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இன்னொன்று பரிசுத்த ஆவியானவர். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற ஜெபங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நிச்சயமாக அவைகளை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கடைசியாக பிலிப்பியர் 2:23 ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறவராயிருக்கிறார். இதுதான் ஜெபத்துடைய வேறு உன்னதமான ஒரு மேன்மையான ஒரு நிலைமை. நம்முடைய விருப்பமும் நம்முடைய செய்கையுமே எப்படி இருக்கிறது? தேவனால் உண்டானவைகளாக இருக்கிறது. தேவனால் பிறப்பிப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆமென். இந்த வாழ்க்கையில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், ஒரு வெற்றியுள்ள ஒரு ஜெபமாய் நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும் என்றால் நாம் இப்படி தான் ஜெபிக்க வேண்டும். அவருடைய சித்தத்தின்படி தான் ஜெபிக்க வேண்டும். அவருடைய மன விருப்பமும் நம்முடைய மன விருப்பமும் ஒன்றாக இருக்க வேண்டும். எப்படி ஒரு கவிஞன் பாடினானோ, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேணும்னு சொல்கிற மாதிரி தேவன் பேச நினைப்பதெல்லாம் நம்முடைய ஜெபமாக அது மாற வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை வைத்திருக்கிறாரோ அந்த காரியங்களை அவருடைய மன விருப்பத்தின்படி அறிந்து ஜெபிக்கிற ஒரு மக்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெப வீரர்களாய் மாற போகிறீங்க? ஆமென். எப்படி ஜெப வீரர்களாய் மாறுவதற்கு டிப்ஸ் கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன்? ஃபஸ்ட்டு ஒரு நேரத்தை என்ன செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒதுக்குங்க. 2வது, ஒரு இடத்துல என்ன செய்யுங்க, வாடகை வீடாக இருந்தாலும் 2 ரூமாக இருந்தாலும் ஒரு மூலையில் ஒரு பாயை போட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு தெரியணும். என்னுடைய தகப்பன் காலையில் 6லேருந்து 7 மணி வரைக்கும் ஜெபிப்பார். அவங்க பிள்ளைங்களுக்கு தெரியணும். அந்த பிள்ளை முதிர் வயதிலும் அதை விடாது இருக்கும். ஆமென். அப்புறம் நல்ல ஒரு ஆராதனை வீரராக இருக்கும் பொழுது, பாடல்களை பாடி ஆண்டவரை சோத்தரிக்கும் பொழுது உங்களுக்குள்ளாய் அந்த ஒரு ஜெப ஆவி வரும். ஹல்லேலூயா. அடுத்து மற்றவர்களோடு சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது நல்ல ஒரு ஜெப ஆவி உள்ள ஆளோடு சேருங்க. சும்மா மொபைல் பார்க்குற ஆளோடு சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த ஒரு ஆவி வரும். சரியா? அப்போ நம்முடைய சபையிலே மற்ற இடத்துல நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கணும்? நல்ல ஜெபிக்கணும் பிரதர், ஜெபிக்கணும் சிஸ்டர், அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட ஐக்கியத்தை வைங்க. வச்சிங்கன்னா அந்த அனல் உங்களுக்குள்ளே வரும். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து இருக்கலாம். ஹல்லேலூயா. ஜெபத்தை குறித்து நாம் பார்த்தோம். எப்படி ஜெபிக்க வேண்டும், இயேசு எப்படி ஜெபித்தார். என்னுடைய விருப்பங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபித்தார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய என்ன கேட்டாலும் எதை கேட்டாலும் செய்வேன் என்ற ஆண்டவர் அந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய சித்தத்தின்படி இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உண்டாகும் என்று அறிந்திருக்கிறோம். இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய நிராசைகள் எல்லாம் ஏன் என்று உங்களுடைய வாழ்க்கையில் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று தெரியும், நம்முடைய முக்காலத்தையும் அறிந்த தேவன் நம்மோடு எப்பொழுதும் மரண பரிந்த நம்மோடு இருக்கிறார் என்று நமக்கு தெரியும். ஆகவே என்னுடைய இக்கட்டில் இன்னும் நான் நம்புவேன், என்னுடைய எல்லா உபத்திரவங்களின் மத்தியிலும் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று நம்புகிறேன் என்று அறிக்கையிடுங்க. கர்த்தருடைய எல்லா மன விருப்பங்களையும் நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார்.
எல்லாம் ஆண்டவரே கையை வானத்துக்கு நேராக கையை உயர்த்தி, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து ஜெபிச்சது போல் நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. எப்படி இயேசு கிறிஸ்துன்னு ஒரு நல்ல மாதிரியை எனக்கு வைத்தாரோ அதே மாதிரி நான் ஜெபிக்கணும். எப்படி அப்போஸ்தலர்கள் ஜெபித்தாங்களோ, தன்னுடைய வாழ்க்கையில பிரதிகூலங்கள் வந்தாலும், நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று இருந்தாலும் ஜெபத்தை விடாமல், ஆண்டவரை விடாமல் கடைசி வரை பற்றி கொண்டாங்களோ, நல்ல போராட்டத்தை போராடினாங்களோ, விசுவாசத்தை காத்து கொண்டாங்களோ, நீதியின் கிரீடத்தை அடைந்தார்களோ, அதே போல் நானும் ஒரு நாள் அடைவேன் என்று ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எத்தனையோ காரியத்துக்கு நேரத்தை செலவிடுறேன், ஆனால் ஜெபிக்க எனக்கு நேரம் இல்லை, ஜெபிக்க என்னால் முடிகிறது இல்லை. காரணம், அந்த ஆவியானவர் எனக்குள்ளாய் அவர் வேண்டுதல் செய்கிறது இல்லை. வாக்கு கடங்கா பெருமிச்சோடு என்ன பேசவில்லை. அது என்னை வாழ்க்கையை மாறின ஆண்டவரே. ஆண்டவரே, ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிற அனுபவத்தை தாங்க. அபிஷேகத்தினால் நுகம் முடிந்து போகும் என்று வேதம் சொல்கிறது. இந்த வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிற எல்லா விதமான கட்டுகளையும் தேவன் அறுத்தறிய வேண்டும். இப்பொழுது தேவன் அவளை விடுவிக்க விரும்புகிறார். அவளை எல்லாவற்றையும் தேவன் பரிகரிக்க விரும்புகிறார். ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு ஜெப பீடம் இருக்கணும். எழும்புன ஆண்டவரே, நல்ல ஒரு ஜெப வீரனாய் நான் உருவாக எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையே ஒரு ஜெபமாக இருக்குன்னு ஆண்டவரே. எப்படி பழைய ஏற்பாட்டிலே அந்தி பலி, சமாதான பலி என்று பலவிதமான பலிகள் இருந்ததோ, அதே போல புதிய ஏற்பாட்டில் நம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையே ஒரு ஜெபமாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையே தேவனுக்கு முன்பாக ஒரு நல்ல ஒரு பலியாக, ஒரு தூபமாக எழும்ப வேண்டும். எல்லாரும் இந்த பாடலை பாடும் பொழுது தயவு செய்து உங்களை அர்ப்பணித்து, ஆண்டவரே, ஏதோ ஒரு பாரம்பரியமாய் நான் வாழ்க்கையில் வாழ்ந்து விட்டேன், பாரம்பரியமாய் ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஜெபித்து விட்டேன், அந்த காரியங்களாம் மாறி ஆவியோடு உண்மையோடு ஆண்டவரே உண்மை தொழுதுகளை வந்திருக்கிறேன். இனியில் ஆண்டவரே கர்த்தாவே, அந்த ஆவியானவர் பெருமூச்சோடு ஜெபிக்கிற ஒரு அனுபவம் என் வாழ்க்கையில் வேண்டும் என்று கேளுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஜனங்களை ஜெப ஆவியினால் நிரப்புங்க, ஜெப ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே. அந்த விண்ணப்பங்களை வேண்டுதல்களையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆமென் ஆமென் என்று எழுதியிருக்கிறதே. ஹல்லேலூயா, அது இப்பொழுதே உண்டாவதாக, இப்பொழுதே உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜெபத்தின் மேன்மை ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஊக்கத்துடனே ஓர் முகமாய் வாக்கு தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும். ஆகாத நோக்கம் சிந்தனையை அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு வாகானதாக்கும் மனமெல்லாம் வல்லமையோடே எண்ணிக்கொள்வோம். இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும்.
கடைசி மட்டும் காத்திருப்போ. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம், இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். நம்மை சுற்றி இருக்கிற சட்டமாக இருக்கிறது, நம்மை பாதுகாக்கிற சட்டமாக இருக்கிறது. இது பாதுகாவலின் அறை. ஜெபம் என்பது நம்முடைய பாதுகாவலின் அறை. நம்மை பிசாசானவன் தொடாதபடிக்கு, சத்துருவு நெருங்காதபடிக்கு நம்மை காக்கிற அரண் நம்முடைய ஜெபம். இந்த காலை வேளையில ஜெபத்தின் மேன்மை குறித்து கேட்டீங்க. பிதாவினுடைய சித்தப்படி இயேசு கிறிஸ்துவின் உதவியோடு கூட, பரிசுத்தாவினுடைய உதவியோடு கூட தேவ சமூகத்திலே ஜெபிக்க கூடியதான நல்ல ஒரு பக்தி, ஜெப வீரரும் வீராங்கனையுமாய் நீங்களும் நானும் எழும்பும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே நமக்கு உதவி செய்வாராக. அந்த தேவ அபிஷேகம், ஜெப அபிஷேகம் இந்த காலை வேளையில ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக. ஜெப அபிஷேகம், ஜெப ஆவி, ஜெப ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி, ஸ்தோத்திரத்தினுடைய ஜெப ஆவி, ஹல்லேலூயா, நன்றி பலிகள் செலுத்துகிற ஆவி, தேவனுடைய மகத்துவம் வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால கட்டுகள் உடைக்கப்படுவதாக. ஜெபிக்க முடியாதபடி நாவை கட்டி வைத்திருக்கிற சகல கட்டுகளும் அருந்து போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்க முடியாதபடி, நேரத்தை ஒதுக்க முடியாதபடி, ஹல்லேலூயா, ஜனங்களை கர்த்தாவே பிஸியாகவே வைத்திருக்கிற சத்துருடைய எல்லா விதமான தந்திரங்கள் இயேசுவின் நாமத்திலே முறிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெப ஆவியினாலே எங்க பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. ஜெப ஆவியினாலே நிரப்புங்கப்பா. தேவ சமூகத்திலே ஜெபித்த இயேசு கிறிஸ்துவினுடைய அதே ஆவி எங்களிலும் இருப்பதாக. கிறிஸ்துவின் சிந்தை எங்களிலே இருப்பதாக. காலை வேளையில ஜெபிக்க, மதியான வேளையில ஜெபிக்க, இரவு வேளையில ஜெபிக்க, தானியேலை போல, ஷாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவை போல எதை குறித்து கவலைப்படாமல், ஆவே ரிபாபா ஷாக்குரா நிதானரசே ரிபா மாமா ஷுரந்தரா நிகுராதி அந்தரா, கர்த்தருடைய கர்த்தாவே சித்தத்தை நிறைவேற்றுகிறவளாக பிள்ளைகளை மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் அம்மா. இந்த ஜெபத்தின் ஆவி பிள்ளைகளை கர்த்தாவே அனல் பற்றி பிடிக்கட்டும் அம்மா. ஜெபத்தின் ஆவியின் அனல் பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. சபையிலே ஓடி வந்து ஜெபிக்கும்படியாக, சபையிலே கர்த்தாவே நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஓடி வந்து ஜெபிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு ஆவலை உண்டாக்கி தாங்கப்பா. கடைசி நாட்கள் வந்து விட்டது. விசுவாசம் குறைந்து போகிற, அன்பு தணிந்து போகிற இந்த நாட்களுக்குள்ளே நாங்கள் வந்து விட்டோம். எல்லாமே ஆண்டவரே அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழலுக்குள்ள இருக்கிறோம். கர்த்தாவே, எங்க சபையை நீங்க அனல் மூட்டுங்க, எங்க சபையை நீங்க அனல் மூட்டுங்க. எங்க பிள்ளைகளுக்கு ஒரு அக்கினி கர்த்தாவே அபிஷேகத்தை திரும்ப கொடுங்க தகப்பனே. மீண்டும் உடைய பிள்ளைகளை உயிரோடு எழுப்புங்கப்பா. ஹல்லேலூயா. அந்த அக்கினி அபிஷேகம் உடைய பிள்ளைகளை தாங்கட்டும், வழி நடத்தட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியின் வரங்களை அனல் மூட்டி எழுப்பி விடுகிறோம், அனல் மூட்டி எழுப்பி விடுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே உடைய கர்த்தாவே கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகளை தொடர்ந்து நீங்க ஆசீர்வதிங்க. உங்க பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.